அம்மா நீ சொல்லி கொடுத்ததிலே சுகமார் பொறப்பே அந்த பொன்னி விளையாட்டு எல்லாம் விட்டு அந்த பொன்னி விளையாட்டு எல்லாம் விட்டு அருக்காணி தங்கமே நீ பட்ட மரத்தை விட்டு பால் காசு தானம் விட்டு சொட்ட மேட்டை விட்டு சொகுங்காலம் பொறப்பே அம்மம்மா ரங்கம்மே அம்மம்மா ரங்கம்மே அம்மம்மா ரங்கம்மே நாடு புராணனக்கோ இசவாள நாடு இருந்ததோனக்கோ உத்தம்மா பத்தினியா ஒரு வாசனையும் மரடி வர ஓடி வர பூச்சரமா ஜந்து படுகளம் போட உத்தரவு கொடுக்க வந்தாளா என் தங்கோ நாம படுகளம் போடணும்னு சொன்னா அங்க அருக்காணி உத்தரவு இருந்தாத்தான் போட முடியும். பல ஊர்ல நானும் 16 பாட்டு படிச்சாலும் தங்கம் மரமாண்டேன். இன்னைக்கு பக்தியோடு இருக்கக்கூடிய நெட்டையும் பாலத்தில் இங்கே அருக்காணி தங்க படுகளம் போடுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டா கண்ணு சாமி ஆடி வரைட்டு ஆடி வரட்டு எலுமிச்சங்கடி கொடுத்தீங்கன்னா அப்படியே அடங்கிக்கு. அப்புறம் எப்படி படுகளம் போடுறது? 6 காரில் வந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அவையிலெல்லாம் கொண்டாந்து முன்னால் வைங்க. படுகளம் உளுந்தா தெற்கு வடக்கில் படுக்க வைங்க. வேறு வெள்ளை வேட்டி இருக்குது எடுத்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஒரு படுகளத்துக்கு ஒரு படுகளம் முட்டாது படுக்க வைங்க. இப்போ இந்த படுகளம் படித்தா பால் காசுன்னு ஒன்று வாங்கணும். வேறு தாம்பழத்தில் வெத்தலைவாக்கு வச்சுருக்கிறேன். 6 நாள் என்ன முடியுமோ கொண்டாந்து காணிக்கி செலுத்துங்க. அம்மனுக்கு போய் சேர்ற காசு இந்த பால் காசு. அப்போ பொன்னிவேலை நாட்டிலே அருக்காளி தங்கம் இருக்கிற அங்கே படுகளை காட்டிலே அன்னமார் மாண்டு போனாங்க. இன்றைக்கெல்லாம் செத்து போனால் ஃபோன் பண்ணுறாங்க, இவி போயிட்டாங்க அவி போயிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன இருந்தது? 6 விளக்கு வச்சுக்கிட்டு போனான். அணையா விளக்கு வச்சா, ஒடியா காடு வச்சா, ஆமாம் எங்கே பத்துக்கு வேணாலும் போடலாம். ஆமாம் இல்லை அப்படி போட்டால் கிடக்குது. அதில் ஓட்ட கிடக்கு. அப்படி
நிலக்கண்ணாடி உடையோ, புனையல் பாம்பு விரியோ, காராம் பசுமாடு கரங்கன் நீனோ, அடக்கோழி சாவோ, ஆனகட்டும் கட்டுத்தார அரளி முளைக்கோ, குதிரை கட்டும் கட்டுத்தார அங்கே கோர முளைக்க கிணா கண்டா. அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க. இப்போ செத்த அண்ணமார எழுப்புறக்கு போக வேணும். இப்போ போய் புடங்காடை பார்க்கணும். அன்றைக்கெல்லாம் ஆள்காரன் போய் சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த ஆள்காரன் இருக்கிறான் போய் சொல்கிறக்கு? அப்போ புனம்பாக்கு போகிறா அருக்காணி தங்கம். என்ன விதம் அழுது போகிறா இந்நேரோ வேளையிலே. அண்ணா அண்ணா இது பூக்கா புளியும் மாறவா, இன்னைக்கு பூவிரியும் கட்டுத்தாரே, பூவிரியும் கட்டுத்தாரே. அண்ணா இது பூத்து கொழுங்கு முன்னியா, நாங்க பேசாரு வரைச்சியா, புளிய மரத்தடியா, உடம்போகும் வீதியிலையா. அண்ணா நான் புதைச்சு எடுத்து வச்சேன், இன்னைக்கு இது புடம்போகும் மீறி பூக்கா புளியும் மரம் பூத்து கொழுங்கிளிய புளி வந்து சேரலையே. அண்ணா அண்ணா இது காய்க்கா புளியும் மரம், இது காய் இருக்குன்னு அந்த வேணும், இது காய்ச்சி கூழுக்கு முன்னியா, காய்ச்சி கூழுக்கு முன்னியா. நான் ஜருவோட சத்தைகளை அரிச்சு பாடையாக்கி மரத்தடி வதச்சு வச்சேன், இன்னைக்கு இது சாபம் போகும் மீறி என்ன. இது காய்ச்சி கூழுங்கிளியே, காய்ச்சி கூழுங்கிளியே, காணிச்சு வையுங்காங்கிளியே. அண்ணா அண்ணா அண்ணான்னு அழுதுட்டு எங்கே போனான்னா, அண்ணனுக்கு 2 பேர் பொண்டாட்டி இருக்கிறாங்கல்ல. பெரியண்ணன் பொண்டாட்டி பேசா திருமுகம், சின்னண்ணன் பொண்டாட்டி சிரிக்கா திருமுகம். அப்படி பெரியண்ணன் பொண்டாட்டிக்கிட்டு போய் என்ன சொல்லி அழுதா, நங்க மதனியலா ஐயோ நங்கே, ஐயோ நங்க படுகாலம் காட்டுகளே, 9 வருஷம் மாடு மாடு ஜாடோ, அண்ணன் மண்ணவளாகம் போனாடோ. ஐயோ நங்கே இன்னைக்கு மாடு மாடு ஜவரே, அந்த மண்ணோலகம் சேர்ந்தவரே, நாம வாத்து எழுப்ப வேடு, நாங்க வாங்காளங்க போவோம் முன்னா. ஐயன் அங்கே ஐயன் நீங்க பச்சை பத்து கொடுத்தியே, இன்னைக்கு பறக்கம் வச்ச சங்கிலியே, நீ வாத்திடாட போடுச்சு, நீங்க பாறையில போடாக்கோ, அங்க பாப்பாரு மின்னுசாடோ, இவ வச்ச கழுத்தியும்பா, இன்னைக்கு பக்கம் வந்தா யோகமும்பா. ஐயன் அங்கே இன்னைக்கு நீங்க பச்சைப்பட்டாளந்து, நீங்க பாப்பா அருந்தாளந்து, அந்த பதக்க பச்ச சங்கிலியே, இன்னைக்கு பாலுக்கோடமும் விட்டு. ஐயன் அங்கே நீங்க வெள்ளையும் பட்டு உடுத்தியே, நீங்க வீதியில ஓடையினா, இன்னைக்கு வீதியில வாரசனோ. ஐயோ ஐயோ இவ வெள்ளை முண்டையம்பா வெக்கம் வந்தா தாழ்மம்பா. ஐயன் அங்கே இன்னைக்கு கழுத்து ஒரு சாரடு, இன்னைக்கு ஒரு கல்லு பல்பதக்கோ, இன்னைக்கு ஊராருங்கிட்ட வச்சு. ஐயன் அங்கே அந்த கழுத்தை சாஞ்சரட்டு, இன்னைக்கு ஊருக்கு எடுக்கிறக்கு, இன்னைக்கு ஊராரு சம்மதமோ, அடையம் போற பெறப்புதமோ. ஐயன் அங்கே இன்னைக்கு நாடு காலத்து நாள் சாரடு, அங்க நாளுகள் கல்பதக்கோ, இன்னைக்கு நாட்டார பக்கம் வச்சு, இன்னைக்கு நாடு போறப்ப கிட்ட வச்சு, நாங்க நாரிக்கி எடுக்கவல்லோ. ஐயோ நாங்கே இன்னைக்கு நாட்டாருக்க சம்மதம்மா, இன்னைக்கு நாடு போறப்ப ரொப்பதம்மா. ஐயோ நாங்கே இன்னைக்கு அண்ணன் மாதிரி 2 பேரும் படுகளை காட்டிலே மாட்டு படிச்சு வாடாங்கோ, அவி செத்து படைச்சு விளாகம் வாடாங்கோ. வாங்கினங்க வாழாமன்னு அங்க அருக்காடி தங்க மலக்கையிலே, இன்னைக்கு பெரிய நம்ம பொண்டாட்டி பேசா திருமுகம் சொன்ன பொண்டாடி சிரிக்கா திருமுகம் என்ன வதன்னு சொன்னாங்க தெரியுமா? அடி வச்சாய் வவளாயி அட வாங்க வளான்னு தாங்க அழைக்கையிலே, ஒன்று மாறு 2 பேரும் கத்தி மரமில் தாலி கட்டி, எனக்கு மானா மரப்பும் இல்லையே, இன்னைக்கு மாமரத்து பூவும் இல்லையே, நான் தேனா பொழைக்கவில்லையே, நாங்கள் கட்டு குழையவில்லையே, நாங்கள் கனிகளும் களியிலே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்ல, அங்கே வேகாச்சுடல் ஆகாவரம் பட்ட அருக்காடி தங்க பச்சை மரத்தை
பச்சை மரத்தை பற்றி எரிய வைக்கக்கூடிய தெய்வம் படைத்தங்க அருக்காடி தங்க மனசில் என்ன ஒழிச்சு தெரியுமா? நான் காராள பிராமணத்தி வம்சத்தில் வாக்கப்பட்டு வந்த 2 பேர் அன்னமார் செத்து முடிச்சு உலகம் போய் மாட்டு படிச்சு மண்ணுலகம் போய் இனி 2 பேர் கட்டுக்கொலையாம இருந்து இன்னைக்கு வேறொரு வருஷம் கட்டி இன்னைக்கு காராள பேரை கெடுத்து குட்டி செவிராகுவோம்னு சொல்லி ஆத்தா தங்கம்மாவோ உத்தமாவத்தினியா ஆரடி கூந்தலே அவத்துட்டு கோதோ ஒத்தம்மா சிறு பறக்கோ அங்கே அரக்கு மாளிகை எரிஞ்சு கொல்லம் கொடுத்த கருதுமே குரங்காட்டும் பஞ்சுமே அங்கே கொழுந்து தெரியுதடா. அங்கே கொழுந்தொட்டு எரியோ அம்மா திருப்புகளே கட்டுமங்கிலியும் கட்டுக்கொலையாத கருஞ்சருக்களை கால் ஓட்டம் மெட்டி எடுத்து மடியில் கட்டி என்ன விதம் மறுக்காணி தங்கம் அழுது போறா இந்நேர வேளையிலே. அண்ணா அண்ணா நீங்க சாத்தந்திரன்னியாரு அண்ணா நீங்க தாளமோலகம் பண்ணியாரு அண்ணா அண்ணா நீங்க சாத்தந்திருநீர் தாளமொழுகும் பண்ணியாரு. ஜன்னல் மேல் கண்ணாடி சாத்தி வெளியே வந்தா அங்க சாமி மணி அடிக்க சாமி ரதம் பூதுரு சாமி மணி எடுத்து சாமி ரதம் பூ எடுத்து சனத்தாறு தலையில் யோசமத்தூர் வீதியிலே சந்துன்னு சாட்டிட்டா. அங்க சாத்து திருநீரே தாளமொழுகும் பண்ணியரே சன்னல் மேல் கண்ணாடி பொத்துன்னு தான் ஒழுகோ. அண்ணா நம்ம வாசு இன்னைக்கு சவவாட வீசுதண்ணா. அட சண்டாளா அட காராளா இன்னைக்கு பூசம் திருநீரே ஒட்டி மேல் கண்ணாடி பூசி வெளியே வந்தா பொடுகு மணக்கும்பா புது பாசம் இல்லப்பா. அந்த புதுக்காலும் பூ படுத்து ஒரு வருஷத்துக்கு பூவால் சூடிட்டா நீங்க பூசி வெளியே வந்தா வனம் மேலும் சாலம்ண்ணா. அண்ணா நம்ம வாசை இன்னைக்கு பூவாட வீசாம போட வாச வீசுதண்ணா. ஐயோ அண்ணா 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 இன்னைக்கும் மாமரங்க பூஜாலே. அண்ணா அண்ணா இன்னைக்கு மாமரங்க ஊஞ்சாலைய மக்க வந்தா கொடுந்தரைய மக்கம் மணஞ்சளிச்சு மாமரத்தை உண்டுனது மாமரத்தின் கீழாலைய மணிச்சாலம் தண்ணி வரு என் பரப்பு தண்ணின்னு நம்ம வந்து குடிச்சானுன்னா அங்கே புழுவ மதங்குச்சுன்னா புது பாசம் பண்ணிச்சுன்னா என் பரப்ப கிட்ட இருந்தா புழுவ ஒதுக்கு மும்பே புது பாசம் தள்ளும் மும்பே. அட என் பரப்புங்காராளா இன்னைக்கு இந்த சண்டாள தேசத்திலே இந்த சதிகார பூமியிலே நீங்க சாஞ்சதோர் சேதின்னா இன்னைக்கு நம்ம உழுவதுக்காமே புது பாசம் தல்லாமே நான் எடுத்து குடிக்கலானே. ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா இன்னைக்கு சித்திரையும் மாசம் வரும் செல்லியம்மன் பொங்க வரு. செல்லியம்மன் பொங்கலிலே செவுத்தோரங்கத்தாளே மடலேடி பூத்தாளு நான் செவுத்தோரங்கத்தாளே மடலேறிதான் எடுத்து நான் மறுவோவ பறிக்கையிலே உம்பரப்பு இல்லைன்னு உரிமை இல்லைன்னு என்ன ஒரு ஜன வையுமண்ணா. இன்னைக்கு செல்லியம்மன் பொங்கலுக்கு சிறுநகையும் கொண்டாந்து அட சின்ன சிறுவரப்பே சீரானவும் பரப்பே நான் சிறுநகையும் கொண்டாந்தே சீரோடு எடுத்துக்கும்பே சிறு தட்டங்காரும்பே. அண்ணா இந்த சதிகார தேசத்திலே சண்டாள பூமியிலே நாடு இன்னைக்கு செவுத்தோரங்கத்தாளே அது செவரேறி பூத்தாளு. அண்ணா நான் சிறுவோ பறிக்கலையே எனக்கு செல்லியம்மன் பொங்கலுக்கு இன்னைக்கு சிறுநகை இந்த மானோ சிறுநகை இந்த மானோ இந்த சிறுசா சிறு பரப்பு நான் செவுத்தோரன் அழுதா. அண்ணா இன்னைக்கு மாசம் வரு இன்னைக்கு மாரியம்மன் பொங்க வரு. மாரியம்மன் பொங்கலுக்கு மதுல அரங்கத்தாளே மடலேடி பூத்தாளு இந்த மரியளம் பரப்பு மறுவூடு வனவளா அந்த மதுல அரங்கத்தாளே மடலேறி பூ பறிக்கும் அதில் மேலேறினது. இன்னைக்கு மறிச்சு வரைஞ்ச இடங்கள் எல்லாம் உன் பெத்து பரப்பும் இல்லே பேரு சொல்லு ஆளும் இல்லே. இன்னைக்கு மதுல அரங்கத்தாளே மடிச்சு பொறிச்சாக்கோ பாமந்து சேரும்னு. அண்ணா அண்ணா என்று சொல்லி அழுதுட்டு போறான். எங்க போயிட்டான்னா நேரா படுகளக்காடு போற வழியில தவசு கம்பெனிக்கு பெரியாண்டியம்மன் தவசு இருந்தாலும் தவசு மலைன்னு காமிப்பாங்க. இந்த அத்துவான காட்டுக்குள்ள அழுதுட்டு போவையிலே அந்த அம்மா 1000 வருஷமா தவசு இருக்கிறான். 1000 வருஷம் தவசு இருந்தவளே அத்துமான காட்டுக்குள்ள அழுதுகிட்டு போனது ஆறுன்னு போய் பார்ப்போம் இல்லை. ஒன்றும் இல்லை நெட்டைப்பாளத்துக்குள்ள ஒரு ஆள் அழுதுட்டு போனதை ஏழுகிறான்னு கேட்க மாட்டோமோ. ஆறுட்டா அவன் பெரிய சாமி ஆளுக்கார 1000 பேர் இருக்கிறாங்க.
ஆறுட்டா ஆன புளியும் முட்டா ஜெயத்து கவலையுட்டா குதிரத முட்டா கோடிசரம் கவலையுட்டா நான் பின்னறியும் முட்டா நல்பாம்பு 2 முட்டா ஆன புளியும் முட்டா புளியும் முட்டா ஜெயத்து கவலையுட்டா ஆன புலி அஞ்சேத்து கவலை எல்லாம் வந்து நிற்க 6 வந்து பார்த்தாலும் தங்கா கண்ணீர் பட்டா அழுவுறாங்க. கடைசியா மகாமுனி வருது. எப்படி வந்தா தெரியுமா? பெற்றால் பிராமணத்திய வேறிட்டால் வளர்த்தால் பிராமணத்திய வாழ வச்சா சாமின்னு கண்ண கண்ண உருட்டிக்கிட்டு வரானே உருட்டிக்கிட்டு வரானே கண்ணு உருட்டிட்டு மகாமுனி வந்து நிற்கா. இந்த அம்மாளுக்கு ஒன்றும் புது புதுன்னு முழிக்குது. இது சின்ன பொண்ணு, அவன் நிற்கிறான் ஆகாயோசரம். கடைசியாக 6 போய் பார்த்தாள் வந்து சேரலே. அங்கே பெரியாண்டியம்மே வரம் கொடுக்க வந்தவ பாத்திரம் பெரியம்மா என்ன வந்து நிற்கிறான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. 60 அடி 10 அம்மானி யாருன்னு கேட்கலே. காராள பிராமணத்தி கொஞ்சம் ஒரு பட்டணம் பாச்சல் ஒரு பட்டணம் கட்டியாண்டு பொன்னி வளநாடு வீரமலக்காடு கட்டியாண்டு அங்கே பொன்னி வளநாட்டுக்கு அளவரசி என்று சொல்ல ஆறுகாடி தங்கத்தின் கண்ணீர் சோறுட்டு பட்டதுமே அங்கே பெரியாண்டி அம்மனுக்கு சாவந்தெழுந்ததப்பா. அங்கே சாவந்தெழுந்ததப்பா சமுத்திரத்து வீதியிலே. எப்படி வந்தா நின்னா தெரியுமா? செவப்பு சேலையிலே காட்சி தருவா செவப்பு சேலையிலே காட்சி தருவா காலுக்கோ கணக்கா தண்ட விட்டு வருவா ஊருக்கு வேலை சொல்ல அப்படி 60 அடி தவ சுட்டு பெரிய நாயகி வந்து இறங்கி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டான். அவ சொன்னா எங்கள் அண்ணம்மார்கள் எழுப்ப போகணும், அவளை பார்க்குற கணக்கு வரம் வேணும், வீட்டை பேச வேணும்னா. அம்மா மாண்டவி மீண்டு வந்தான் பூமி தாங்க செத்தவி செத்தபடியாகவே இருக்கட்டு, உனக்கு வேற வரம் என்னாலும் கேளு தாரமண்ணா. உத்தமாபத்திரி ஒரு சொல்லு வாசி சத்தியம் தவறாத சொன்னதிவே திருப்பி சொன்னா. அங்கே ஈசனிடம் போராடி எழுப்ப வரம் வாங்கி வந்தா, வரமனிடம் போராடி வாக்க மரம் வாங்கி வந்தா. பொன்னர் எழுப்ப பொன்னூசி பொஞ்சரடு, சங்கர் எழுப்ப தன்னூசி செஞ்சரடு, அத்த பிள்ளை எழுப்பறக்கு அங்கு ஆகாய கங்கையிலே எடுத்தா. இப்போ பொன்னூசி பொஞ்சரடு வாங்கி மடியில் கட்டியாச்சு. இப்போ பொன்னர் சங்கர் எழுப்பறக்கு காட்டுக்கு போகணும். என்ன விதம் எழுது போறா இந்நேரோ வேளையிலே? அண்ணா அண்ணா இன்னைக்கு மானோ மானம் ஜலிச்சா, அண்ணா இன்னைக்கு மானோ மானம் ஜலிச்சா, மந்தையோ வக்கமும்பா, இன்னைக்கு கோழி மனம் ஜலிச்சா, குப்பையோ வக்கமும்பா, இந்த பாவி மனம் ஜலிச்சா வாங்கடரு பக்கமும்பா.
அண்ணா இன்னைக்கு வேலையா வளைச்சிருக்கு, வளரடவு போட்டு இருக்கு, அந்த வளரடவுக்குள்ளாலே மல்லி வடந்து இருக்கு. அண்ணா அண்ணன் மல்லி வடந்து இருக்கு, மயிலம்பு பூத்து இருக்கு, மயிலம்பு வாசத்துக்கு மயக்கம் பண்ணு நான் இருந்தேன். அடச்சண்டாளா, அடச்சதிகார பூமியிலே, இந்த சண்டாள தேசத்திலே இன்னைக்கு மயக்கம் தெரியாம எனக்கு மாயோட வந்ததோ. ஐயோ அண்ணா, அண்ணா இன்னைக்கு செளியா செலுத்திருக்கு, செளிநடவு வந்துருக்கு. அந்த செளிநடவுக்குள்ளாளே, செளிநடவுக்குள்ளாளே இன்னைக்கு சொல்லி வடந்திருக்கு, சொடலை வலி ஊத்திருக்கு. அந்த சொடலை வலி வாசத்துக்கு அண்ணா நான் தூக்கம் பண்ணு நான் இருந்தேன். இன்னைக்கு தூக்கம் தெளியாவே. அட எம்பரப்புங்காராளா, அட எம்பரப்புங்காராளா, எம்பரப்பும் சந்தனமே, எம்பரப்பும் குங்குமமே, இன்னைக்கு தூக்கம் தெளியாம எனக்கு தூதோள வந்தது என்னடா சண்டாளா. இப்படி அருக்காணி தங்க அழுது போவையிலே தொண்டை வத்தி போச்சு. இப்போ நெட்டைபாலத்துக்குள்ளே மாமன் தண்ணி வேணும்னா ஆளுக்கு ஒரு சொம்பு கொடுப்பீங்க. அத்துவான காட்டுக்குள்ள யாரு கொடுப்பா? மலை மேலே பார்க்க வரைக்கும் பார்த்தா மாயவை. இவ ஓய் எழுப்புனாத்த அவ சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டியெல்லாம் அடமானத்தை நீக்க முடியாது, ஊரை ஈசக்கிட்டு இருக்குது. இப்போ சாமியின் கையெழுத்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க, சாமின்தார கொண்டாந்து விட்டாத்தானே அவன் விடுவேன். இவ போய் சேரலின்னா இவ எந்திரிக்க மாட்டாங்க. எந்திரிக்கலின்னா ஆயுசு பூர்த்தி ஆகாது. பூர்த்தி ஆகலின்னு இவனை கொண்டு சேர்த்த முடியாது, சங்கு சேவண்டி எடுக்க முடியாதுன்னு அந்த மாயவம்பா தங்கபடதாரி என்ன எடுத்தார் தொடுத்தார் உரம்பே. அங்க குக்கி குடிச்சதால் குக்குண்டாம் பல்ல மண்ணு, அள்ளி குடிச்சதால் உண்டாம் பல்ல மண்ணு, வாரி குடிச்சதால் வண்ணுண்டாம் பல்ல மண்ணு. அங்க வன்னி மரம் பொழந்து, வாக மரம் தான் பொழந்து, அங்கே நகமரம் பொழந்து, அங்க கொப்பளிக்கும் தீர்த்தமப்பா. அங்க கொப்பளிக்கும் தீர்த்தமப்பா. என்ன விதம் கொப்பளிக்கு? இன்னைக்கும் படுகளங்கம்பாடு 48 படிவேட்டை எடுத்தா நீங்கள் அங்கே போய் தண்ணி கொண்டாந்தாத்தான் படுகளுக்கு எழுப்ப முடியும். 48 நாளைக்கு படித்தா. இப்போ இந்த தீர்த்தத்தை நாம் குண்டாம்பழ தண்ணியாக மனசில் நினச்சி அந்த அர்க்காணி தங்கத்தை நினச்சி நம்ம முத்திரிச்சு வச்சுருக்கிறோம். இப்போ அர்க்காணி தங்கம் போய் தண்ணி அள்ளி அள்ளி குடித்தான். அள்ளி குடிச்சுன்னா அவளுக்கு தாழ்ந்து அழிஞ்சு போச்சு. அப்போது மாயவன் அழைக்கணுமா? அப்பப்பா மாயவா ஆனந்த கேசவா, அப்பப்பா மாயவா ஆனந்த கேசவா. பார்க்கடல் மேல் பள்ளி கொண்ட பிறந்தாமல் பேசவா, கேட்கல மேல் பள்ளி கொண்ட கேட்கலை மாயவா. ஓட்டுவா அப்பா மாயவா என்ன தேடிவா, இங்கே நாட்டுவா. ஓடிவா ஐயா மாயவா என்ன தேடிவா, ஐயா மாயவா. அப்பப்பா மாயவா அந்த கேசவா, அப்பா நானந்தா தர்மமுள்ள ராயம்மா, வாடி இல்ல வாடி ஆய்க்கிறேனே, அயம் பெருமாள மனசார ஆய்க்கிறேனே, பெரிய பெருமாள அழைக்கிறேனே மாயவா. அப்பா ஓடிவா தங்க தேடிவா என்ன நாடுவா. தெரியாதங்காடு தாவமிட்டவன் தெய்வமாவார்காணி அண்ணமாறு மேல எங்க அணையிட்ட நாடகத்தா பகுந்தவள மதுக்காக சொல்ல பூமி வாகுந்தா பொன்னினாரி ஓட்டாவன் நாடு வாகுந்தாவன் நாடி ஓட்டா. மாயவா அப்பா கேசவா, ஐயா ஓடுவா அப்பா கோயிலா. மாயவா அப்பா கேசவா, அப்பா ஓடுவா ஐயா கோயிலா. கோவிந்தா அங்கவே கணபதியே கோவிந்தா, சீதாபதியே கோவிந்தா, சீவரமதியே கோவிந்தா. கோவிந்தா அப்பா மாயவா ஐயா தேடிவா உன்னை நாடிவா. கோவிந்தா அப்பா மாயவா உன்னை தேடிவா உன்னை நாடிவா. இப்படி மாயம் பெருமாள் மரஜருந்தம்புடு குக்கி கொடுத்ததாளுக்கு கொண்டாம்பழத்தை தண்ணி எள்ளி குடிச்சு அருக்காணி தங்கோ மனசில் என்ன நினைக்கிறான்? நாமத்தாவன் தெய்வம் தண்ணி குடிச்சிட்டு அன்னமாரி செத்து 3 நாள் 6 பொழுது ஆகிப்போச்சு. அங்கே போனதையும் ஏன் சாமி நம்ம சொத்து பத்திரத்துக்கு கொண்டாந்தியா, ஏன் சாமி அம்மா ஓட்ட நகனப்ப கொண்டாந்தியா,
ராஜாமி எனத்தை கொண்டாதீன்னு கேட்டா, ஐயோ அண்ணா நம்ம ஒன்றும் கொண்டு வரலையே, குடிக்கிறக்கு ஒரு சொம்புது அண்ணி கொண்டாந்தியான்னு கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்னு சொல்லி எங்கள் அருக்காணி தங்கோ அங்கே பத்தினி தெய்வமாவோ வருஷம் 16 வாளி வந்தொன்னு ஒரு பச்சை மரத்தை பற்றி எறி வைக்கக்கூடிய வல்லம படைச்ச பச்சை வாழை மரத்தை வெட்டி அங்கே நீரால் நீரெடுத்து வாழை நீராலே மண்படைஞ்சு அங்கே தொடுத்தா மங்களையோ மண்ணால் காளையன் செஞ்சா மண்ணாலே காளையன் செஞ்சா காளையன் செஞ்சா மண்ணாளுக்கு போகும் பொண்ணால் காளையன் செஞ்சா காளையன் செஞ்சா வளர்ந்து போகும் தங்கத்தால் காளையன் செஞ்சா காளையன் செஞ்சா மண்ணாளுக்கு போகும் வெள்ளி காளையன் செஞ்சா காளையன் செஞ்சு சிராளாமய எப்படி நீங்க உள்ளுக்குள்ள ஆத்தா பொங்காளி அம்மனுக்கு வெள்ளிச்சொம்பளை தீர்த்தம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பொன்னிவள நாட்டிலே படுகளத்தில் எழுப்பறக்கு வெள்ளிச்சொம்பளை தான் தீர்த்தம் கொண்டு வருவாங்க. அப்படி வெள்ளிக்கிழையந்துண்டு 7 கன்னியா திட்டுச்சு எடுத்து தலையிலிட்டா தீர்த்தம் ஒன்று மேலமிட்டா. சாமி வயசுக்கு வராத பொட்ட பிள்ளை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு வயசுக்கு வராத பொட்ட பிள்ளை கூட்டிகிட்டு வாங்க சாமி. அண்ணே இத்த பெரிய ஊரில் ஒரு பொட்ட பிள்ளை இல்லை வயசுக்கு வராது பிள்ளை. ராசம் தானே சின்ன பிள்ளை இருக்குது வேற கூட்டியாங்கதைய. அந்த பிள்ளைக்கு அத்தை முறை யாரோ கூட வரணும், அந்த பிள்ளைக்கு அத்தை முறை. அந்த பிள்ளைக்கு நீங்கள் அத்தை முறையாமா கூட்டு உன்னித்தா தீர்த்தம் ஏற்றியாச்சுன்னா படுகளை மலைப்ப எங்கே வேணால் படுகளை முழுகு உளுந்தா கொண்டாந்து வேறு அந்த காலத்தில் தெற்கு வடக்கில் படுக்க வச்சுருங்க. ஒரு படுகளத்து மேலே ஒரு படுகளை முட்டாது போடுங்க சாமி. சாமி நல்லதா இங்கேப்பா கிழக்கு முளை நின்று எது கிழக்க திருப்பி ஊர்க்காரர் ஒருத்தர் இந்த கல்பூரத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கல்பூரமாக போட்டு எரிக்கணும் படுகளை முடிவு வரைக்கும். ஆத்தாவத்தனியா இருக்காணி தங்கமத நட்டையும் பாலத்துக்குள்ள இன்னைக்கு கண்ணி மேல இறங்கி எனக்கு தாயே உத்தரவு கொடுத்து நான் போனவர்களத்தை ஓட்டெழுப்ப காலத்தில் வந்திறங்கும் வேளையிலே
பள்ளிக்கூடா எடுத்து நடந்தாளா ஏமன் படிகளத்தை பார்க்க நடந்தாளா பரமன் படிகளத்தை கொடுத்தா பொண்ணு சிவன் மாயவன் கொடுத்தா மாயநீர் எடுத்துட்டு எங்க அருக்காடி தங்கமாவோ என்ன விதம் அழுது போறா இந்நேரோ வேளையிலே அண்ணா அண்ணா அண்ணோ அண்ணா எனக்கு மழை மாறியும் உண்டோ அண்ணா எனக்கு மாறுதாம்பு தார்புண்டோ ஐயோ அண்ணா அட சண்டாளா அட என் பரப்புங்காராளா இன்னைக்கு சீப்போட வாழை வெட்டிய நான் சிறுவாழல் உண்டு பண்ணிய நான் பாக்கோட வாழை வெட்டிய நான் பழுது என்ன உண்டு பண்ணிய அட என் பரப்புங்காராளா அட அண்ணா எனக்கு வெங்காளத்தோடு இருக்கா ஐயோ அண்ணா இன்னைக்கு வெங்காளத்தோடு இருக்கா விவரம் சொல்ல நீ இருக்க எனக்கு வேசனம் தெரியாது வெகு வேசனம் ஆகாது அண்ணா அண்ணா இன்னைக்கு சந்தானத்தோடு இருக்கும் எனக்கு வசனம் தெரியாது வெகு வசனமாகாது இன்னைக்கு வெள்ள குரத்திமாவே அவ வெடியிருந்தும் கொண்டறியோ அங்க வெள்ள குரத்திமாவே அவ வெடியிருந்தும் கொண்டறியோ இன்னைக்கு வெள்ள வெங்காளத்து உணசையோ எனக்கு விவரம் சொல்ல நீ மடியோ எனக்கு வசனமாகுதடா அண்ணா எனக்கு வசனமாகுதண்ணா வெகு வசனமாகுதண்ணா அண்ணா இன்னைக்கு சந்தானத்தோடு இருக்கா அண்ணா இன்னைக்கு சந்தானத்தோடு இருக்கோ எனக்கு சருக்கம் சொல்ல நீங்க இருக்கோ எனக்கு சலுப்பு தெரியாது சலுப்பு தெரியாது சஞ்சலங்களாகாது இன்னைக்கு சந்தானத்தோட செய்யும் அந்த சரத்தூர் குரத்திமாவே இன்னைக்கு அவன் சாஞ்சிருந்தும் கொண்டறியோ இன்னைக்கு சந்தானத்தோட செய்யோ எனக்கு சலுப்பு தெரியுதண்ணா சஞ்சலங்களாகுதண்ணா என்று சொல்லி அழுது போவையிலே அங்க வடுகளக்காடு போயாச்சு அங்க போய் பார்த்தா 5 லட்சம் பணம் கிடக்குது எங்க போய் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ஆறுங்க இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் காணோம்னா அன்பார்ந்தே இன்னாருடைய மகன் இன்னார காணோம்னு கண்டுபிடிக்கலாம் செத்தவனத்தை எங்க கண்டுபிடிக்கிறது குப்புரை கிடக்குது மலாக்க கிடக்குது நெட்டை கிடக்குது முழங்கால் நத்தம் அர்க்காணி தங்கம் கட்டுவாளை கட்டி முழங்கால் நத்தத்தில் நீந்திட்டு போகிறான் அதனாலதான் காராள கவுண்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி இந்து சாதி மக்கள் யாருக்காக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு முக்கியம்னு சொல்கிறோம் நீங்கள் எந்த சிக்கலில் போய் நின்னாலும் உங்கள் கூட பேசக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான் சண்டைக்கட்டல ஏனுக்கு இப்படி பண்ணுறீன்னு சட்டை எட்டி பிடிச்சி கேட்கக்கூடிய உருத்துள்ள தெய்வம் அந்த குலதெய்வம் மாதம் ஒருக்கா அதனால தான் குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்கிறது ஆம்பளை சாமியாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு போகணும் பொம்பளை சாமியாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு போகணும் இல்லை ஆம்பளை சாமியாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு போகணும் பொம்பளை சாமியாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு போகணும் மாதிரி சொல்லிட்டு அப்போ அங்கே போய் நின்று அவள் ஆற மனசில் நினைக்கிறா அந்த மண்ணை பகுந்த மதுக்கரை செல்லாண்டிய அந்த மண்ணை பதுங்க மதுக்கரை செல்லாண்டி மனசில் நினைச்சு என்ன இன்னைக்கு அண்ண மாதிரி ஒரு நேரு உரக்களை வளக்கடை கிடக்கடை உடைச்சு பிறந்தாங்க இன்னைக்கு பொன்னரைச்சு பொட்டு வச்சு பொன்னரன்னு வேறு வாங்கி சங்கரைச்சு பொட்டை வச்சு சங்கரன்னு வேறு வாங்கி இன்னைக்கு புளி வடிச்ச வித்தை எல்லாம் பொன்னரு வடிக்கிட்டுன்னு பொண்ணால புளிப்பால வாத்தடிச்சா இன்னைக்கு சர்ப்பம் அடிச்சு வித்தையெல்லாம் சங்கர் வடிக்கிட்டுன்னு சர்ப்பத்து பால் எடுத்து இன்னைக்கு சங்கால வாத்தடிச்சா செல்லாண்டி தாயே என் தாயும் தகப்பன் உனக்கு ஓடாத நேரம் ஓட்ட வச்சாங்களே இன்னைக்கு பங்காளி சரியான சண்டாளம் கூட்டம் பேச்ச கேட்டு இன்னைக்கு தலை கொடுத்து உன்ற தேர்கால ஒழுக வந்தாங்களே இன்னைக்கு வாத்தி வரம் கொடுத்தீங்கதா 21 வருஷம் தவசு மலை மேல தவசிருந்த கிளப்பென்றாலே நீங்க எங்க அண்ணமார காணமே இந்த படுகளக்காட்டிலே இந்த பொணக்காட்டுல நான் எப்படியாயா கண்டுபிடிப்பேன்னு சொல்லும் போது அங்க பிரியாணி சித்தாயி அந்த மதுக்கரை செல்லாண்டி என்னதான் சொன்னாங்க நேரம்
தாயே தங்காயி அது பண்ணினா பண்ணியல்லோ அது கொல்ல வந்தோ ஊத்துவானா இன்னைக்கு கொம்பனா கொம்பனல்லோ அது கொலகார பண்ணின்னு இன்னைக்கு நாலு காலும் சட்டை அங்க நடுத்தலையும் சுட்டி அங்க வாழும் பூவாளு சாஞ்சாளாயிரம் பேர் சமுத்திரத்தில் போய் இறங்கோ இன்னைக்கு செத்தாளாயிரம் பேர் இன்னைக்கு சிவலோகம் போய் இறங்கோ அந்த பனிமேல் சண்டை நீ போகாதன்னு சொன்னேன் கேட்காம போனாங்க மாண்டு மடிஞ்சாங்கோ அங்க பொன்னர் செத்த பக்கம் பொன்னரளி பூத்திருக்கு சங்கர் செத்த பக்கம் தங்கரளி பூத்திருக்கு அத்தமுள்ள செத்த பக்கம் ஐவரளி பூத்திருக்கு அங்க சாமுக செத்த பக்கம் அங்க சாமுகம் செத்த பக்கம் அங்க சாதி மல்லி பூப்புக்கு என்று தாயார் சொன்னபடியே அங்க பொன்னர் செத்த பக்கம் பொன்னரளி மரம் இருந்தது சங்கர் செத்த பக்கம் தங்கரளி மரம் இருந்தது அத்தபுள்ள செத்த பக்கம் ஐவரளி பூ பூக்க சாமுகம் செத்த பக்கம் சாதி மல்லி பூத்து நிற்கும் எல்லாம் அடையாளம் கண்டாச்சு இன்னைத்தான் சாமி படுகளை எழுப்புறது இப்போ ஆறாறு அழைக்கணும்னா அண்ணம்மாரு 2 பேர்த்தையும் அழைக்கணும் மாயவன் அழைக்கணும் பெரியாண்டிச்சி அம்மன் அழைக்க வேணும் தங்கால் அழைக்க வேணும் சாம்புவன் அழைக்க வேணும் அத்தபுள்ள மைத்திரம் படுகளத்துக்கு கணக்கு வரமாட்டாங்க ஒரு சில பேர் போட்டு எழுப்புறாங்க சாமி நான் போடுறது மொத்தத்திலே 6 சாமியில் அழைக்கிற சாமி அன்னம்படிகளத்தை அற்காணி போர்க்களத்தை கண்டிருந்தால் ஆச்சா அப்பப்பா மாயவாரி எந்த பகவானார் பகுதியிலே நீ துப்புண்ணுதான் எழுந்தது புண்ணுதான் எழுந்து எனக்கு படுகளத்தை காட்டு பப்பா அந்த ஊதவளக்காடி சாமி ஆடி வந்தா உடுங்க சாமி வந்து உளுந்தா நீங்க புடிச்சிட்டே இருந்தா படுகளை முழுகாது விட்டாத்தான் உழுகு நீங்க கையிலேயே புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா படுகளை முழுகாது சாமி நாங்க பொண்ணு வேளாடு வீரமளக்காடு அந்த புனவாட வீசும் அந்த புடக்காட்டு எல்லாம் விட்டு வீதியிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அப்பா மாயவா அப்பா கேசவா அப்பா ஓடிவா தேக்கிளை மேல் பள்ளி கொண்ட தேயிலை மாயவா நாக்களை மேல் பள்ளி கொண்ட நாதமணி கேசவா அந்த பார்க்கடல் மேல் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமா பெற்றால் பிராமணத்தை வேறிட்டால் வாரியிடு வளர்த்தால் பிராமணத்தை வரவழிச்சால் வாரியிடு அங்க வளர்த்தாண்டா வைரவித்தாண்டா வளர்த்தாண்டா வைரவித்தாண்டா அப்பா மாயவா அப்பா கேசவா அப்பா ஓடிவா நீ எனக்கு திக்கண்டு வருகளத்தை கொண்டா துணுகவல்லோ அந்த ஆயின்னு வருகளத்தை அருவாண்டோக்கவல்லோ இன்னைக்கு பாரா திருமுகத்தை பார்க்கார எடுக்கவல்லோ அப்பா மாயவா அப்பா கேசவா அந்த தாமரை கவனிச்சு பத்திரி தனத்தின் மேல ஆணையிட்டு அன்னமார் சாமியினுடைய தெய்வத்தனத்தின் மேல ஆணையிட்டு அப்பா மாயவா அப்பா கேசவா இன்னைக்கு எனக்கு ஆவண்ணு வருகளத்தை உழுக்காட்டி தாரும் அப்பா குதிக்கிறாளா தாயி குதிக்கிறாளா அங்க குதிரத்த வேணும்னு குதிக்கிறாளா ஆடுறாளா தாயி ஆடுறாளா அவ ஆடுறத வேணும்னு ஆடுறாளா குதிக்கிறாளா தாயி குதிக்கிறாளா அவ குதிரத்த வேணும்னு குதிக்கிறாளா ஆடுறாளா தாயி ஆடுறாளா அவ ஆடுறத வேணும்னு ஆடுறாளா காரி பிள்ளை புள்ள போல நல்ல மழை சொல்ல பிள்ளை காரி வெட்டருவா போட்டு காரி பாப்பள பிள்ளை நல்ல மழை சொன்னவள் கம்பரிசி பூ போல கருமாரி தாயவள ஆதிச்சி பேரு வாங்கி பெரியம்மா அவ ஆதிச்சில பேரு வாங்கி பெரியம்மா அந்த மாசாடி வீதியிலே மல்லாக படுத்தவோ காசாடி காட்டத்திலே சுடலமட எடுத்தவோ 7 குட ரத்தத்திலே கழுத்துல தான் போட்டவோ கடவேற சீலையிட்டு தருமணிய ஆட்டவோ குதிக்கிறாளா ஆயி குதிக்கிறாளா குதிரத்த வேணுமனே குதிக்கிறாளா ஆடுறாளா ஆயி ஆடுறாளா ஆடுறத வேணுமனே ஆடுறாளா காரி விட்டாரு வாரசா காரி மாப்பா வந்திருக்கு
சொல்லி ஆடுறாளா தாயி ஆடுறாளா குதிக்கிறாளா தாயி குதிக்கிறாளா அந்த பெரிய காடி அம்மனமே குதிக்கிறாளா ஆடுறாளா தாயி ஆடுறாளா ஆடுறத வேணுமென்று ஆடுறாளா ஓடிவாமா தாயி ஓடிவாமா உமேலதான இட்டு கூப்பிடாடா உனக்கு உமேலதான இட்டு கூப்பிடாடா உனக்கு உமேலதான இட்டு கூப்பிடாடா. அப்படி பெரியாண்டிச்சி அம்மன் அழைச்சு அடுத்தது அண்ணன் திருமுகத்தே எங்க பொன்னான சாமியவோ பொறுமை பொறுத்த பொன்னாண்டவரு அவர் பத்தான பழக்காரே இன்னைக்கு பழவேச கோபக்காரே அவ எடுத்ததோ ஒரு கத்தி அந்த கல்லுக்கட்டு வில்ல மரம் அந்த கணபதியின் கோயிலிலே அங்க 7 குடி கடுகரைச்சா வீச்சு கேள் கடுக வெட்டி வந்தோ சாமியவே. அண்ணன்னா பொன்னரே அண்ணன்னா பொன்னரே அண்ணன்னா பொன்னரே அருமையுள்ள பொன்னரே. பொன்னர் வந்தா அப்படி நின்றுக்கிறேன் படுக்கல வேண்டாம் அங்கே இருக்கணுமில்ல. அன்னம்படுகளத்தை அருக்காணி ஒரு களத்தை பொன்னரு சாமி அவோ பொன்னாண்டவர் என்று சொல்லி உனக்கு மீச துடிக்கலையோ மிங்கோப மாவளியோ உனக்கு கத்தி எடுக்கலையோ கடிக்கோ மாவளியோ அண்ணன்னா பொன்னரே நாம் பொன்னரு சங்கருமா போத்தி எடுத்தவகா போராடினவகா நீங்க பாடி எடுத்தவகா வரவோரு பாட்டவியா அந்த தாயாதாமரையா வெத்தெடுத்த பெருமகனே அந்த பொன்னிவளாடல்ல விட்டு இன்னைக்கு நம்ம ஊராட ஊருக்குள்ள டேம்பாலத்திலே நான் ஆனம்படுகளத்தை நான் அருக்காணி போர்க்களத்தை நான் கண்டெடுப்பேன் உனக்கு மீச துடிக்கலையோ அந்த கார்வேகம் எடுக்கலையோ அங்க காத்தக்கலை வரைய அப்பா பொன்னரே அப்பா சங்கரே ஓடிவா ஐயா தேடிவா உன்னை நாடிவா சங்கரே தேடிவா அப்பப்பா பொன்னரவே ஆடி வரானா அந்த அருகாடி தங்கத்தோட தேடி வரானா அப்பப்பா பொன்னரவே ஆடி வரானா அந்த அருகாடி தங்கத்தோட தேடி வரானா ஓடி வரானா பொன்னரு ஓடி வரானா அவன் உரல்ல பாடி கண்டு தேடி வரானா. அண்ணாவே ஐயோ அண்ணாவே அப்பா அண்ணாவே அட சண்டாளா அட காராளா உனக்கு கல்லோடு படத்து அட கடையிலையா உனக்கு கல்லோடாவும் படத்து அண்ணா அண்ணா உனக்கு கல்லோடாவும் மனசு கரையிலையா இந்நேரம் உனக்கு மண்ணோடாய் படச்சே படுவெளியா இந்நேரம் அந்த மலை மேல மலை இறக்கி அந்த மாமலைய வில்லறக்கி 21 வருஷம் நமது ஆபரக்க விடுச்சு இன்னைக்கு தவசிருந்து வெத்த மக்களே நான் உங்களை கூப்பிட்டு அழைக்கிறேன். இந்த படுகளை காட்டிலே இந்த பாவி மக சண்டாளி நான் தனிச்சு புலம்ப விட்டு என்ன தாயாரும் தவிக்க விட்டு என்னை அண்ணம்மார் எடுத்துள்ளோ இன்னைக்கு தங்கூசி தஞ்சரனே நான் தருவிச்சு கொண்டு வந்தேன். அண்ணா அட பொன்னரே அட சங்கரே அட தங்காவே நீங்க மூவரும் படுகளமா எனக்கு உளுந்து ஒரு வேட்டியலா இன்னைக்கு பார்த்தும் படுகளமா இன்னைக்கு படுத்ததோ ஒரு வேட்டியலா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அட பொன்னானவர் சாமியாவே நீ பொறுமை பொறுத்தது போதும் அப்பா நீ நெட்டே மலை வீதியிலே எனக்கு படுகளமா உளுந்து வந்து நான் போட்டு எழுப்ப வரம் கொடுக்கும். அண்ணா பொன்னரே அப்பா சங்கரே அடி தாமரையாளே அட பெத்தெடுத்த பொண்ணு அம்மா அடி ஓடிவா அடி தேடிவா. ஐயோ அட சண்டாள பாவி மகோ இந்த கோடான கோடி தேசத்திலே நான் குறையிட்டு அழுக ஆறுமில்லே இன்னைக்கு பாடி அழுகிறேனே அட பாவி பாவி மகன் சண்டாளி நான் வருந்தி அழுகிறேனே அட வருத்தமுள்ள சண்டாளி அட அண்ணா பொன்னரே அட அண்ணா சக்கரே அடி தாயே தாமர வெத்தவளே அருக்காடி தங்கவே நான் கட்டாட கட்டு கட்டி நான் கருமலையால் உண்டு வண்டி நான் கொண்டாத மூக்கடத்தை நான் போட்டொடைச்சிட்டு போறேன். ஆத்தா பொங்காளி உன்ற கட்டுத்தார வீதியிலே இன்னைக்கு அன்னமார கொண்டாந்து நீ இறக்கலின்னு சொன்னா இன்னைக்கு போடாத பொங்கலிட்டு இன்னைக்கு கொண்டாந்து உதிரிப்பாளா உனக்கு ஒரு நாள் சேராதுன்னு அந்த தாயார் தருமம் மட்டும் இன்னைக்கு தருவத்தோடு வேறு மட்டும்
ஆடாத இருக்கு விட்டு இந்த அருக்காணி தங்கமாவோ இந்த பத்தினி தெய்வமாவோ நான் பச்சை மரத்தை பட்டி எரிய வச்ச தாயார் விட்டு ஆணையிட்டு சொல்றேன். எங்க அண்ணம்மார் இருவரையும் இந்த படுகளக்காடு எல்லாம் விட்டு இந்த ரெட்டை பாலத்தை கூட்டிட்டு வந்து பட்ட மரத்தை விட்டு பழங்காட்டு மேல விட்டு ஒத்த பனைய விட்டு ஒரு மரத்து பாலை விட்டு இன்னைக்கு கள்ளி மரத்தை விட்டு இந்த காராள பிராமணத்தை நான் கூப்பிட்டு அழைக்கிறது சத்தியவாக்கு என்று சொல்லி எல்லாமே அல்லையிட்டு எதிர்த்தகால் நாளுமிட்டு ஆத்தா பொங்காளி வாசலிலே அந்த மதுர வீரம் முன்னாலே எங்க பொன்னரையும் சங்கரையும் கூப்பிட்டு அழைக்கிறேன் இந்நேர வேளையிலே. தாயார் தப்பு கட்டி தர்மமுள்ள காணிக்க தேவியர் கட்டு கட்டி தர்மமுள்ள காணிக்க காணிக்க திருபிடிச்சு கண்டா திருமுகத்தை நான் கண்டான காணிக்க கடுத்ததோர் எடுத்து ஆத்தாள் அருக்காணி நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அண்ணமார் இருவரும் அங்க வெள்ள குதிரையிலே வெள்ளாளம் சேமையிட்டு இன்னைக்கு காட்டு குதிரையிலே காராங்கோட்டையிலே அந்த கார்வே கையில் எடுத்து அங்க வெளியெல்லாம் வீட்டருவா வெடியால போட்டருவா தங்கநல வீச்சருவா தாளம்பூ போட்டருவா வெள்ளிப்புடி அருவா வெடியால போட்டருவா அண்ணா ஒன்னரே அண்ணா சங்கரே தாயே ராமரே அப்பப்பா கேசவா அடடா சாம்புகா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. அஞ்சான படுகளா ஆயுன்று துள்ளியுடா ஏழான படுகளா ஏவென்று துள்ளியுடா ஆத்தா தாமரவத்தெடுத்த தகம அழுக்காணி தங்கவே நீ மாசிமக வேலையிலே அந்த மாசி திருவிழாவிலே அங்க சிவராத்திரி வேலையிலே அந்த பொன்னிவள நாட்டிலே வீரமல காட்டிலே நீ ஆட்ட போட்ட படுகளம் எழுப்புறது சத்தியம் சொன்னா அந்த உக்குண்டா பழத்திலே நீ ஈர்த்தம் ஒப்பளிச்சு நீ தவமா தவம் இருந்து இந்த காராள பிராமணத்தை 21 வருஷம் தவசு மலையிலே ஊசி மலையில 9 வருஷம் மாசி மலையில 18 வருஷம் இருந்து அவ வெத்தெடுத்த தாயார் வெத்தெடுத்த தாமரையா கவண்டிச்சு பொன்னா விளைஞ்ச பக்கம் பூவெடுத்து அளந்தாளா முத்தா விளைஞ்ச பக்கம் மோப்பு வச்சு அளந்தாளா அந்த பத்தினி தெய்வம் மணியங்குரத்தாளி அந்த நவரடியாங்கோயிலுக்கு ஆனதோர் சொந்தக்காரி அந்த கனது கொடுத்த சாமிகளை நீங்க கடுத்தால் விட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேன். டேய் அட கருப்பா அட மகாமுனியா நீ சக்தி மேல் சக்தி விட்டு தர்ம சக்தி மேல விட்டு காவேரி விடவரமா கருத்ததோர் எம்பரமா இன்னைக்கு நெல்ல விடவரமா இன்னைக்கு நெருப்பதோர் எம்பரமா நான் கூப்பிட்டு அழைக்கிற சக்தி வாக்குன்னு சொன்னா அண்ணா 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 அட பொன்னர் அண்ணா அட சங்கரண்ணா அட அருக்காணி தங்கமே அடி சாமுகளே உனக்கு மனமோ இறங்கலையோ மாமலது இருளையோ கடுகோ இறங்கலையோ கடுவலது இருளையோ நான் கூப்பிட்டு அழைக்கிறது அந்த கோட்டைக்கு கேட்கலையோ நான் வாடி அழைக்கிறது அந்த வம்சத்துக்கு கேட்கலையோ. இப்ப நீங்க 4 பேர் வந்து இறங்கலைன்னு சொன்னா நான் கனிமேல் கட்டு கட்டி கனத்ததோடு வடத்தை போட்டு அடிச்சுட்டு இன்னைக்கு நெட்டை பாலத்துக்குள்ளே பேர்வாய் கொடுத்துட்டு போயிருந்தாயி இது சத்தியமிட்டு கூப்பிடுறேன். அண்ணா 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 பொன்னரங்க 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 அவன் பேரு சொல்ல சங்கரங்க சங்கரங்க பொன்னரங்க 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 அவன் பேரு சொல்ல சங்கரங்க சங்கரங்க ஆடி வர தாயாரங்க தாயாரங்க அந்த அருக்காடி ஓடி வர வேலைங்க ஆடி வர தாயாரங்க தாயாரங்க அந்த அருக்காடி ஓடி வர வேலைங்க பத்திரியா தெய்வம் ஆடுதங்க அந்த பருவமுள்ள பத்திரியா ஒட்டுவங்க பொன்னரங்க ஐயா சங்கரங்க பொன்னரங்க எங்க சங்கரங்க பொன்னரங்க எங்க சங்கரங்க அத்தடியா தெய்வம் ஆடி வராளா அந்த அருக்காணி தங்கமா தேடி வராளா கட்டு கட்டி கொண்டு வந்தாடி வராளா எங்க சங்கர தங்கான தேடி வராளா அந்த உள்ள வைத்துட்டாரு அந்த உள்ள வைத்துட்டாரு ஆடி வர வேணும் அப்பா அப்பப்பா சாப்பிடுறாரு தேடி வர வேணும் அப்பா பொன்னரங்க ஐயா பொன்னரங்க 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 அந்த பொழுது சாமி எங்க சாமி எங்க அப்பா பொன்னரே அடடா சங்கரே இந்த கூட்டக்காரியிலே உனக்கு ஒரு மேல் விரையும் இல்ல நீ இறங்கி வர மாண்டையோ அப்பா அடி தாயார் வெத்தமாவோ அட தாமரையால் ஆடையிட்டு நான் சத்தியமாக்கு விட்டு நீங்க சமுத்திரத்து வீதியிலே நாடி அழைக்கிறேனே அடி தாயாரே சத்தியமா அடி ஓடோடி வாங்களப்பா அட அண்ணரே பொன்னரே அடி அருக்காணி தங்கவே அட மாயவா கேசவா அட மதிப்புள்ள சாம்புகா இன்னைக்கு 1000 பணம் கட்டி அருக்காணி
அருக்காணி தங்கமாவோ எட்டாள பழம் கட்டி எங்க பொண்ணரையும் காணமுண்டு எங்க சங்கரையும் காணமுண்டு அவன் வாடி அழகிறாளா அடி தங்கவே அடி அண்ணமார் எங்கடி அடி எனக்கு அடையாளம் காட்டடி அடி நான் 16 வருஷமா இந்த படுகளை காட்டிலே நான் போட்டு எழுப்பின படுகளோ இன்னைக்கு ஒண்ணு கூட தப்புலையே இன்னைக்கு அண்ணமார காட்டாதே என அழுக வச்சு பாக்குறீங்க ஆத்தா அடி தங்கவே அடி ஆடி வந்த தெய்வமே இன்னைக்கு அண்ணமார கூப்பிடு நம்ம அண்ணமார பார்க்காதே நான் படுகளை விட்டு போக மாட்டேன் ஐயோ அண்ணா அட சண்டாளா அட காராளா அட பொன்னரே அடி சங்கரே அட சாம்புகா அட மாயவா அடியே தங்கோ உனக்கு மனசோ இறக்கலையா உன்ற மனசு இப்ப வாடிலியா உனக்கு கல்லோ இருக்குது அடி அடி கருவேகம் போலவல்லோ எங்க அண்ணன் மாற காடமுன்னு அந்த அருக்காளி தங்கமாவோ இந்த சண்டாள சீமையிலே இன்னைக்கு வாடி அழைக்கிறேன் எங்க அண்ணன் மாறில்லாதே நான் படுகளை விட்டு போகாதே நான் எழுப்ப வேணும்னு சொல்லி அந்த அருக்காளி தங்கமாவோ எட்டாளுதி அடி கருமம் இல்ல வேற அழுதி அந்த கருமத்து ஒரு வேறுக்குள்ள இந்த காராள பிராமணத்தி நான் கட்டி எழுதுறது அந்த கடுதாசி போய் சேரும் இன்னைக்கு போத்தனூர் மையழுதி அட பிடிச்சு வச்சும் பேடாவே நாம் பொருந்தி எழுதையிலே அது போய் சேர காலம் இல்லை நான் பொள்ளாச்சி மெய் எழுதி இன்னைக்கு பிடிச்சதும் வேணாம் அந்த பொள்ளாச்சி காகிதங்க இன்னைக்கு போய் சேர காலம் இல்லை இன்னைக்கு பதராச்சார விளக்கு இன்னைக்கு மங்காத நெய் விளக்கு மதரச்சார விளக்கு மங்காத நெய் விளக்கு இன்னைக்கு மலைச்சோடும் காத்தடிக்கும் இன்னைக்கு மதரச்சார விளக்கு அது மங்காத எரியுது இன்னைக்கு மக்களோட பூச்சிப்பட்டு இன்னைக்கு மதரச்சார விளக்கு மங்கச்சோலை நேரம் இன்னைக்கு காசிச்சார விளக்கு காசிச்சார விளக்கு அது கணக்கா எரியுதுன்னு இன்னைக்கு கடுக்கா தடிக்கையிலே அது கடுக்கா தடிக்கையிலே கணக்காக நின்று இன்னைக்கு சனங்களோட காத்துப்பட்டு அந்த காசிச்சார விளக்கு ஐயோ அணைஞ்சதப்பா இந்நேரம் அண்ணா அண்ணா இன்னைக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறது உன்ற கோட்டைக்கு கேட்கலையோ நான் வாடி அழைக்கிறது இன்னைக்கு வண்ணதுக்கு கேட்கலையோ நான் வருதி அழைக்கிறது இன்னைக்கு வாசலுக்கு கேட்கலையோ அடி பொன்னரே அடி சங்கரே நீ ஒத்துன்னு படுகளத்தை நான் போட்டு எழுப்ப வேணும்னு 1000 படுகளத்தை நான் அள்ளி எழுப்ப வேணும்னு இன்னைக்கு நீங்க படுகளத்து குழுகளினா நான் வட்டம் போட்டு கட்டு கட்டி இன்னைக்கு வாசமல்லி பேர் எழுதி அந்த கட்டான கட்டிலையோ நான் கருத்தான பேர் எழுதி நான் போய் சேரும் வேளையிலே ஆத்தா அருக்காடு தங்கமே கூப்பிட்டலைன்னு சொல்லி அங்கே பொன்னர் அழைச்சாளா அழைச்சாளா பொன்னான வாய்னாளே சங்கர் அழைச்சாளா சருத்துள்ள வாய்னாளே அப்பா அண்ணம்மாரே இன்னைக்கு உனக்கு வார மனசு இல்லையோ இன்னைக்கு வருந்ததோர் காரணமோ இன்னைக்கு ஏண்டா வடுகளத்தே இன்னைக்கு உழுகளேன் என்று சொல்லி எனக்கு ஒரு உத்தமா பத்தினியோ அட ஒரு சொல்லு வாசகையோ உன்ற பொன்னால் திருவாயால் எனக்கு மொழிந்து வர வேண்டும் அம்மா அண்ணா அண்ணா பொன்னாரே அண்ணா சங்கரே அண்ணா பொன்னாரே அண்ணா சங்கரே அண்ணா பொன்னாரே அண்ணா சங்கரே அண்ணா பொன்னாரே அண்ணா சங்கரே எங்க பொன்னர் விழுந்தாரா பூருச்சம்பூ காய் போட பொன்னர் விழுந்தாரா
ஐயோ அண்ணா அட சங்கரங்க அட சங்கரங்க உனக்கு மீச துடிக்கலையா அடி மிங்கோ மாவளியா உனக்கு பள்ளி துடிக்கலையா உனக்கு கனகோ மாவளியா ஐயோ அண்ணா அண்ணா சங்கர கூப்பிடு அண்ணா அவனை கூப்பிடு அண்ணா அவனுக்கு எட்டான பழை இருக்கு எடுத்ததோ இருக்கும் கோபம் அண்ணா அட சங்கரே அண்ணா 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 சங்கரே அடியாரு சங்கரே தேடிவர் சங்கரே அதிட்டமுள்ள சங்கரே பொன்னாட சங்கரே பூவாட சங்கரே ஒன்னு அடுத்து பூவான பேர் எடுத்து அண்ணா சங்கரவே அருகாடி தங்கமாவே பொத்துன்னு தான் ஒழுக போன போக வீதியிலே அப்படின்னு தான் ஒழுக தருவமுள்ள வீதியிலே அண்ணா சங்கரே அண்ணா ஒன்னாரே அப்பப்பா சாம்புங்க அப்படின்னு தான் ஒழுக தரும போல நீ ஒழுக புத்தனு தான் ஒழுக பூ போல தான் ஒழுக அண்ணா சங்கரே அருகாடி தங்கமே பொத்துன்னு தான் ஒழுக போன போக வீதியிலே அப்படின்னு தான் ஒழுக தருவமுள்ள வீதியிலே அண்ணா சங்கரே அண்ணா சங்கரே ஒன்னரே தாயாரே சாமிகளே தர்மமுள்ள வத்தினியா தேயாரே சாமிகளே கட்டமுள்ள வத்தினியா இங்க மொத்தன்னு மடிகளத்த பணபோ வீதியிலே அக்காலு தக்கையை 7 பேர் ஆடியல்லோ அங்க 7 ஆடு கண்ணிகளா சட்டை ஆடு கண்ணிகளா அண்ணம்மாரக்கான மண்டையா வாடி அழைக்கிறேடே இந்த பரலோக வீதியிலே தேடி அழைக்கிறேடே இந்த பாலு படுகளத்தே நான் கட்டருக்கு நாளாச்சா ஓட்ட வடிகளத்தே எனக்கு பொத்துன்னு தான் ஒழுகா ஐயோ அப்பா பொன்னரே அட சங்கரே அடி பொன்னரு சங்கருமா அட பொழுதுழுந்து வேலையுமா நீங்க பொத்துன்னு படுத்தாலோ நான் போட்டு எழுப்பும்னா அப்பப்பா பொன்னரே அப்பப்பா சங்கரே அப்பப்பா பொன்னரே அப்பப்பா சங்கரே நானோடு தான் அழைச்சு தரம் போல நான் ஒழுந்து வேறோட தான் அழைச்சு போல தான் ஒழுந்து வம்சத்திலே கணக்காக நீ ஒழுந்து அடிவர் வேலையிலே அடிக்காடி தங்கமாவோ பொன்னார தங்கமாவோ பொன்ன தங்கமாவோ பொட்டு தான் ஒழுங்க வேணும் அம்மா அம்மா தங்காமே அடிக்காடி தங்காமே உலகம் வீதியிலே துள்ளாட துள்ளிக்கிட்டு துள்ளுகட பூச்சி போலே பல்லாட தங்கை கெட்ட தருவமுள்ள பூச்சி போலே ஆயாரு தங்கமே அப்பப்பா சாம்புகா அப்பப்பா கேசவா அப்பப்பா மாயவா அப்பப்பா ஓடிவா சாம்புகா கேசவா மாயவா நீ ஓடிவா சாம்புகா அட கேசவா அட மாயவா நீ ஓடிவா பொன்னான சங்கரவே மனம் போற வீதியிலே தங்கான சங்கரவே தர்மமுள்ள வீதியில் எட்டான பழம் போல எடுத்து வரலாக பத்தான பழக்காரி நீ ஒழுங்க வேண்டாம் பாடி அழைக்கிறேன் பரந்தோடு அடிக்கிறேன் தேடி அழைக்கிறேன் திருமண அழைக்கிறேன் பொன்னுதான் அழைக்க பொன்னான வீதியில் தங்குதான் அழைக்க தர்மமுள்ள வீதியில் அன்னவார காணம் அருகாடி அழுகிறார் பொன்னார காணம் என்ற ஒவ்வொரு அழுகிறார் தங்கான காணம் என்று தான் போல அழுகிறார் பொன்னுதான் அழைக்க ஒவ்வொரு அழுகிறார் பாடு ஓடி வராளா கேரளமா தாராளா தங்கமா வராளா அப்பப்பாவே கருப்பா ஆறார சொல்ல கருப்பா ஆதிகரடவனே நீலமேகுவண்ணா 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 உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 அங்க பெற்றால் பிராமணத்திய அங்க வேலட்டா கருப்பணன்னு 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 என்ன கொண்டு கொலை எடுத்து குரலோசம் அங்க வச்சு என்ன மாட்டி வரவெடுத்து வாவோசம் அங்க வச்சு எங்க அப்பன் கருப்பே எங்க அண்ணம்மாருக்கு காவக்காரே அந்த துண்டி கருப்பே அந்த கூடிலிட்ட கருப்பே நீங்க வேலை கருப்பே அந்த பொன்னிவளாடு என்ன விட்டு நீங்க என்ன விதம் துள்ளிக்கடா போலே இங்க துள்ளி வந்தாடுறானா இந்நேர வேளையிலே
அங்கே கிட்டி முழங்குது கருப்பணவே தங்க கலசமின்னுது அங்கே கிட்டி முழங்குது கருப்பணவே தங்க கலசமின்னுது மலையா மலையாளவே மலையாளம் மலையா மலையாளவே மலையாளம் சிலையாயிரங்கு மக சீரியாடி ஓடி அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி முழங்குது கருப்பணவே தங்க கலசமின்னுது அங்கே கிட்டி முழங்குது கருப்பணவே தங்க கலசமின்னுது இங்கே கிட்டி முழங்குது கருப்பணவே தங்க கலசமின்னுது ஏ கருப்பா ஏ தூடி கருப்பா பாரிங்க மல்லங்களே சந்தனத்து பெறங்களே பாரிங்க மல்லங்களே மந்தாரிங்க பெறங்களே மதுர வீர கோட்டையிலே மதராசன் கோட்டையிலே அங்கே ஐயா அங்கே இங்கே கட்டி முழங்குது கருப்பம் வேற என்னென்னு வேறு விளக்குது இங்கே கட்டி முழங்குது கருப்பம் வேற என்னென்னு வேற அழைக்குது பொத்தொன்னுதான் உலகவே கருப்பனுக்கு பொன்னான வேறு விளங்கவே பத்தொன்னுதான் உலகவே கருப்பனுக்கு தரமான வேறு விளங்கவே அங்கே கட்டி முழங்குது கருப்பனுக்கு தங்க கலசமின்னுது அங்கே கட்டி முழங்குது கருப்பனுக்கு தங்க கலசமின்னுது அந்த சாமி எல்லாம் இப்படி ஆடிட்டே இருந்தது இப்பதான் படுகளத்தை போட்டு எழுப்பிட்டு நான் வீடு போய் சேர்றது வந்த சாமி பூரா ஆடிட்டே இருந்த எப்படியாயா அண்ணமாரு மேல இருக்கு கருப்பனார் வந்தாலும் உளுந்தாத்தான் ஆகுது எல்லாம் ஆடிட்டே இருக்கிறீங்க எலுமிச்சக்காய் கையில கொடுத்துட்டே இருக்கிறீங்க எல்லாத்து கையிலும் காய் பிடுங்க கனி பிடுங்க முதல்ல சாமியார் கையில் இருக்கிற கனி பூரா பிடுங்க தானா தர்மம் உள்ள பத்தினியா நீ ஒத்தப்படுகளத்தே ஒரு நாளும் போர்க்களத்தே இன்னைக்கு 7 பேரை கொண்டு ஒத்தப்படுகளமான போட்டு எழுப்பும் வேளையிலே இன்னைக்கு தாயார் தங்கமத்தே தர்மம் உள்ள போனத்தே நான் கட்டான கட்டியே நான் கட்டான கட்டி கனியக்காவு கொடுத்து ஒத்தப்படுகளை திருப்பி நான் பேர்வை கொடுத்து போற மாத்திய நேரத்துல இன்னைக்கு அந்த சாமிகள்லாம் ஒன்னா படுகளத்தில் உழுகுங்க இல்லைனா மண்டி போட்டு வரமாங்கி நில்லுங்க எனக்கு உத்தரவு கொடுக்க தாய் உத்தம பத்திரி ஒரு சொல்லு வாசி சத்தியம் தவறாதே அருக்காடி தங்கமவா நான் 16 வருஷம் படுகளை போட்டு எழுப்பி சத்தி பார்க்கணும்னு சொன்னா நீங்க கவனிச்சுப்போம் கோயிலே நான் கடமாய் கடன் கொடுத்து அந்த அன்னமா சாமியோட வரமாகி வந்தது சத்தியம்னு சொன்னா அந்த பொன்னிவள நாட்டிலே வீரமல காட்டிலே இன்னைக்கு மாசி சிவன் ராத்திரியிலே நான் படுகளை வெளிப்பி நின்று உண்மைன்னு சொன்னா இன்னைக்கு அந்த கனியான கனியலைக்கு அந்த கட்டியாவ மேல சொல்லி இன்னைக்கு அன்னமார நான் கடைசியா தான் அழைக்கிறேன் இன்னைக்கு அன்னமார் சாமி அருளாடி வந்தவங்க ஒன்னா படுகளத்தில் உளுந்து வரி கொடு இல்லைன்னா எனக்கு மண்டிட்டு தண்டலிட்டு எனக்கு மனசால வரி கொடு நான் போட்ட படுகளத்தை பொணம் போல வீதியில வெகு நேரம் படுத்திருக்குது அப்படி படுக்குட்டன்னு சொன்னா காத்தாலைக்கு நல்ல சேதி வந்து சேராது என்ற காரணத்தினாலே இன்னைக்கு நான் பாடி அழைக்கிறேன் கடைசி ஒரு முறையா அன்னம்மார் இருவருமே அருக்காணி தங்கமே அத்தவள்ள வைத்துனா அட மாயாவா அட சாம்புகா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே பொத்துன்னு படுகளா ஆயின்னு வந்துழுகு இல்லைனா மண்டிட்டு தண்டலிட்டு நான் வரமாறுன்னு சொல்லி கட்டான கட்டி கருமலையை வேலை எடுத்து அந்த வேப்ப மரத்தை வெட்டி அந்த படுகளையை மேல எடுத்து நான் போட்ட படுகளத்தை இன்னைக்கு கலசத்தை குப்பர கவித்தி நான் படுகளை தலைப்பிட்டு போற பாக்குறியா இந்நேர வேலையிலே அப்பப்பா ஒன்னாரே அப்பப்பா ஒன்னாரே அப்பப்பா ஒன்னாரே அப்பப்பா சங்காரே அப்பப்பா அங்காரே அப்பப்பா சங்காரே அப்பப்பா மாயாவா அப்பப்பா கேசவா அப்பப்பா மாயாவா அப்பப்பா கேசவா அப்பப்பா ஓடிவா அப்பப்பா தேடிவா ஏழாடு காலமா எழுதறது பார்க்கலாம் ஆனாம் பாடு காலம் அல்லவன போர்க்களம் அன்னவாறு சாமிகள் அருகாடி தங்கம் ஆன கருப்பணமே குதிரையிலே வேட்டையாடி வாரானவன் தங்க குதிரையிலே தர்மமாடி வாரான பாலுக்கோ சலங்கையும் அழுத்துக்கோ மேலமன் ஓடுக்கோ சலங்கையும் தனியாவத்தனி ஒரு சொல்லு வாசகையும் சத்தியத்துந்த வரார் தெய்வம் பாடுறாள் பத்திரியும் தெய்வமும் அற்பம் அணிக்கிறாளா எடுத்து பாடுக்க வச்சாளா அருப்பணவே இல்லறதுக்கு பார்க்க வச்சாளா போட்டு பாடுக்க வச்சாளா கருப்பணவன் கொண்டாந்து பார்க்க வச்சாளா பாடா பாடுகளமா வட்டருந்தானா களமா போனா பாடுகளமா பணம் போக வீதி ஆனா பாடுகளமா அண்டருந்தானா களமா தானா பாடுகளம் தங்க போல கொண்டு வந்த அண்ணமாரே நீ தர்மமுள்ள வட்டி
இருவரும் முழுந்தாச்சு எங்க இருக்காணி தங்கம் அடுமதியான ஆடமடி போட்டி இன்னைக்கு தலைமையில் கலசமிட்டு தர்மமலை நேரமாச்சு தாயே இன்னைக்கு படுத்தெடுத்து அண்ணமாரண பக்குவமா இளப்பெருக்கு பொன்னரசத்து பக்கம் பொன்னரளி போட்டு எடுத்து தங்கரபி போட்டு எடுத்து அருக்காணி தங்கம்மாவோ உன்ற பத்தனி தரத்து மேல ஆணிக்கிட்டு அம்மா லபர்த்து மேல ஆணிக்கிட்டு அந்த மாயமங்க ஏசம் மேல ஆணிக்கிட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மாவோ அடிதா வந்தாவளா அருக்காணி பொண்ணுமாவோ தேடித்தா வந்தாவளா திட்டமுள்ள பொண்ணுமாவோ ஓடித்தா வந்தாவளா அருக்காணி தங்கம்மாவோ பொண்ணு தான் ஒழுக ஓடி வாடி தங்கம்மாவோ ஐயனு தான் ஒழுக அருந்தமுள்ள தங்கம்மாவோ பட்டான கட்டுக்குள்ளே மறுபடியும் கோட்டைக்குள்ளே பட்டான கட்டுக்குள்ளே மலையில் கோட்டைக்குள்ளே பட்டாள தங்கம்மாவோ வருந்தமுள்ள தங்கம்மாவோ பட்டாள தங்கம்மாவோ வருந்தமுள்ள தங்கம்மாவோ சாயமன் தாண்டியெல்லாம் தயவு செய்து வீட்டுக்கு போகாதீங்க அங்கே போய் உழுதுட்டா படுகளை 6 எழுப்புறக்கு ஆள் இல்லை தீர்த்தம் போடாது நீ தலைகளாம் என்னால் எழுப்ப முடியாது சாமி இப்போ அண்ணன் மாதிரி 2 பேர் அருக்காளி தங்கத்தை உளுத்தாச்சு இன்னைக்கு வந்த சாமி எல்லாம் ஓடியா நிற்குது அதனால தலைகளையில் வெகு நேரமாச்சு முதப்படுகளை முழுந்து 1/4 மணி நேரத்துக்குள்ள எழுப்பிட வேணும் சாமி அது உளுந்துட்டுது அதனால இப்போ நாம் அண்ட மாதிரி 2 பேர் தங்கத்தை 3 பேர்த்து எழுப்புறோம் சாமி எண்ணியெல்லாம் முன்னால வாங்க அருளவன் தானியெல்லாம் வாங்க சாமி வந்து இப்படி வரிசைன்னு எழுங்க இப்படி நிலுங்க சாமி இல்லை பக்கத்தில் வரிசையா வீட்டுக்கு தூரமாகாத அம்மணி ஒரு 6 பேர் வாங்க சாமி வீட்டுக்கு தூரமாகாத அம்மணியா வயசானையா வயசானி தான் வர முடியே வாங்கெல்லாம் பக்கத்தில் நெருக்கி நிலுங்க சாமி சுற்றி வரவங்களெல்லாம் சாமியானி எல்லாம் வந்து நில்லுங்க சாமி இங்க பக்கத்தில் அம்மணி வாங்கன்னு ஊருக்குள்ள வீட்டுக்கு தூரமாகாது ஒருத்தருமே இல்லையா எல்லாம் இப்படி தசிங்க நிற்குது எப்படி வாங்க 6 வேணா வரலாம் வாங்க இங்கே வாங்க பின்ன இங்கே வாங்க இப்படி வாங்க இங்கே நிற்கிற எல்லாம் சாமியான் நீ மட்டும்தான் இங்கே வர எல்லாம் நான் கூப்பிட்டு 6 பேர் வா சாமி இதான் மோப்பாடுகளா கப்பூர் தட்டமா இங்கே வா சாமி சாமி தங்கமே இந்த பிள்ளை குட்டியா முதல்ல நான் பாடி எழுது போவேன் எனக்கு அப்புறம் நீங்கள் வரணும் உங்களுக்கு அப்புறம் அந்த புள்ள வரணும் பிள்ளைக்கு அப்புறம் 6 கன்னிமாரி வரணும் எங்கே 6 பேர் 2 பேர் தான் நிற்கிறாங்க 1 2 3 4 இன்னும் 2 பேர் எல்லாம் தலைமையில சீலை போடுங்க அந்த புள்ள வேண்டாம் 6 பேர் மொத்தம் 6 தான் பிள்ளையோட சேர்த்து 7 பேர் 7 பேர் தான் கன்னிமா இருக்கும் சாமி 3 சுற்று வருவேன் 3 சுற்று வந்து தேர்த்து போடுவேன் புள்ள தான் போடுவா போட்டு படுகளை துள்ளுனையும் டப்புனு தூக்கிடணும் மாடி விட்டுட்டிங்கன்னா படுத்து பக்கத்தில் இருங்க 3ஆவது சுற்று வரையில் கிட்ட வந்தால் போதும் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை பிடிங்க அண்ணா இருக்கு இப்பெல்லாம் அவசரம் இல்லை 3ஆவது சுற்று வரையில் வந்தால் போதும் அட சண்டாளச்சு மயில காராள பிராமணத்தை கண்டும் படுகளத்து அண்ணமார் ஒரு களத்து நான் கண்டு எழுப்ப வந்தேன் அண்ணா அடன்னாந்த வாடம் இருக்கோ அடன்னாரி ஒன்று உள்ள இருக்கோ அண்ணாரி ஒன்று உள்ள இருக்கோ இன்னைக்கு அந்த வானம் இருக்கோ அண்ணாரி ஒன்று உள்ள இருக்கோ இன்னைக்கு அந்த வானம் இருக்கோ அண்ணாரி ஒன்று உள்ள இருக்கோ நடக்க பயப்பாங்கோ இன்னைக்கு நடக்கோ பயப்பாங்கோ நல்ல ஒரு ஜானம் இல்ல நாடி வேற பாப்பா
இன்னைக்கு நல்லோ மழை வேஜு, இன்னைக்கு நந்தோ வடமழியோ, இன்னைக்கு நரி ஓய் கண்ணாசாரம், இன்னைக்கு நடக்கத்தடமாச்சா அட சண்டாளா, இன்னைக்கு நடக்கத்தடமாச்சா நந்தவனம் போயாச்சா. இன்னைக்கு பூங்காவனம் இருக்கா, இன்னைக்கு பூங்காவனம் இருக்கா, புளி ஒன்று இருக்கா. அண்ணா அண்ணா இன்னைக்கு போக பயப்பாங்கோ, இன்னைக்கு போக பயப்பாங்கோ. அண்ணா இன்னைக்கு போக பயக்குஞ்சனும் அந்த புலி போய் கண்ணசரம், இன்னைக்கு போக தடமாச்சா பூவனம் அழியாச்சா. அண்ணா அண்ணா இன்னைக்கு சாமி வாசு மாடு, இன்னைக்கு சாமி வாசு மாடு சந்தான பிள்ளை நேரம். அண்ணா அந்த சாமி வாசு மாடு சந்தான பிள்ளை நேரம், அது சதுர மண்டி வாக்கியல்லோ, சதுர மண்டி வாக்கியல்லோ. அண்ணா அது சதுர மண்டி வாங்கியல்லோ, இன்னைக்கு சப்பரத்து முன்னாலே சாஞ்சு படுத்து இருக்கு, சதுர மண்டி போட்டு இருக்கு. அன்னைக்கு சாமி வசு மாட்டே இன்னைக்கு சப்பரம் சுத்துச்சணும், ஒரு தருக்க சொல்லி எழுப்பாதே அண்ணா, ஒரு தருக்க சொல்லி எழுப்பாதே. இன்னைக்கு கோளால கொட்டியல்லோ, இன்னைக்கு கோளால கொட்டியல்லோ, இன்னைக்கு கொட்டி எழுப்புனது. இன்னைக்கு சாமி வசு மாடு சந்தனத்து பிள்ளை நேரம், சாமி வசு மாடு சந்தனத்து பிள்ளை நேரம். அண்ணா அட அண்ணா அட சண்டாளா அட ஆறாளா, உனக்கு நான் கட்டாட கட்டடியா. இன்னைக்கு கட்டாட கட்டழுதி, இன்னைக்கு கவரையும் பேர் எழுதி, இன்னைக்கு கவரத்தும் பேருக்குள்ளே இன்னைக்கு நீ துள்ளுகடா போடல்லோ, இன்னைக்கு துள்ளி எழும்போடு, இன்னைக்கு வெட்டுக்கடா போடல்லோ வெட்டி எழும்போடு. இன்னைக்கு தங்கான தங்கமாவோ, இன்னைக்கு தரும புள்ள பத்திரியா, நான் தீர்த்தத்தை எடுத்தரிச்சே அண்ணா, நான் தீர்த்தத்தை தடிச்ச பொண்ணான தீமையிலே நீ போவாதுன்னு சொல்லி அட சண்டாள சாமியப்பா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. நீ துள்ளுகடா போலவல்லோ அண்ணா, துள்ளி எழுங்கள் அண்ணா, அண்ணனை வெட்டுக்கடா போலவல்லோ அண்ணனை வெட்டி எடுங்கள் அண்ணா. அண்ணா அண்ணா அட காராளா, அட வமபுசத்தை காத்த வந்த காராளா, அட பொண்ணான பொண்ணர் அண்ணா, அட போதி வரிச்சவனே, அட சங்காள சங்கருங்க நீங்க சருப்ப பவுத்தவரே, அட சத்தியத்து தெய்வம் அவ, அட பொன்னான தேசத்திலே இந்த பொன்னான இளம்பரப்பு நான் போட்டு எழுப்புறேனே அண்ணா. அட பொன்னரே, அட பொன்னரே, அட சங்கரே, அட உனக்கு வெட்டான வெட்டு கத்தி, அட வேல்வட கால் வடிச்சு நீங்க கட்டான கட்டு கட்டி, உனக்கு மீச துடிக்கலையோ, உன்ற கார்மேக குதறியப்போ கருமேல் நிக்கலையோ, அட கள்ள பரட்டுதடா, அட பொன்னான சங்கரண்ணா, அட போதி வருந்தவனே, அட சண்டாள தேசத்திலே நான் பாடி எழுப்புறேனே. அட சண்டாளா, அட காராளா, அட சர்வமுள்ள சக்தியுள்ள தெய்வமே, அட உனக்கு காதோச விடாச்சா, இன்னைக்கு கருமலையும் போயாச்சா, மண்ணோச விடாச்சா, இன்னைக்கு மாமலையும் போயாச்சா. இந்த பத்தினி தெய்வம் நான் தண்ணி போட்டு எழுப்புறேனே அண்ணா. அண்ணா அட தமுசத்து தெய்வமாவோ இன்னைக்கு மஞ்சப்படி அழைத்து, இன்னைக்கு மாமலையும் பேர் அழைச்சு, இன்னைக்கு சங்கப்படி அழைச்சு, அட சங்கர தெய்வமாவோ நீ சத்தியுள்ள தெய்வமாவோ நீ எந்திரிக்க வேணுமண்ணா. நான் பொன்னான பொண்ணுமல்லோ, இன்னைக்கு பூ போட்ட காலரிக்கு பொன்னான பொண்ணுமல்லோ. அண்ணா சங்கரே, அட சங்கரே, அட சமுத்திரத்து ராஜரே, உனக்கு தங்க செய்தஞ்சரடே நான் தரும புள்ள பத்தினியா, உனக்கு தாவி வலிச்சு வந்து அண்ணா. அட சண்டாளா, அட காராளா, உனக்கு நான் கூப்பிட்டு அழைச்சு வந்தா. இன்னைக்கு பொண்ணான பணம் தேசா, இன்னைக்கு பூவான நாள் தேசா, இன்னைக்கு நாள் தேசம் மட்டும் இல்லோ நான் அடமாடி வந்தவியோ அண்ணா. அட பொன்னரே, அட சங்கரே, அட அத்த பிள்ளையே, அட சாம்புகா, அட தாமரையா பெத்தவளே, இன்னைக்கு தவமுள்ள சங்கருகோ, இன்னைக்கு பேரான பெத்தவரே, அட பேருள்ள பொண்டருகோ நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. உனக்கு ஆவணியோ அரிக்காடி தங்கமாவோ நான் பத்தரித்து தனமேட்டு நான் துள்ளுகடா போலம்மா, நீ துளியல வேண்டாமா அண்ணா. உனக்கு தாமசம் வேணுங்கள் அண்ணா, உனக்கு தருமாறோ பத்தினியா, இன்னைக்கு விட்டதோ ஒரு பத்தினியா, நான் உன் பத்திரி தெய்வமாவோ, அந்த பேசா திருமுகத்தை நான் சத்தியுள்ள தெய்வமாவோ, பேரான தெய்வமாவோ, 1000 பேர் அழைச்சி அண்ணா சங்கரவே பேரது பேர் அழைச்சி அப்பா.
கையில வச்சிருங்க. அட பொன்னருக மன்னருக அட பூ போட்ட மன்னருக தூண்டி கருப்பருவா தூண்டு மல்ல கருப்பருவா நீ வட்டி கருப்பருவா வாசமுள்ள கருப்பருவா நீங்க வெட்டுக்கடா பூ போலே அண்ணம்மாறு இருவரு துள்ளி எழுந்தாங்கோ இன்னைக்கு பொன்னர் எழுப்பினே அட எம்பரப்பன் சங்கரவோ இன்னைக்கு தாய்மல்ல வத்தனியா அட எம்மா அள்ளி அரைச்சானே அருக்காடி தங்கமாவோ சொல்லி அரைச்சானே சுகமான தங்கம்மாவோ அம்மா அம்மா அடி பத்தனி தெய்வமே அட பாதகத்தி வெத்தமாவோ இன்னைக்கு பொன்னான தெய்வமே அடி பூவுள்ள வெத்தமாவோ இன்னைக்கு தங்கான தெய்வமே அடுத்த அருமமுள்ள வெத்தமாவோ அருக்காணி தங்கமே நீ வருமமுள்ள பத்தினியா அடி உத்தமா சாமியவோ ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாத தெய்வமே பள்ளி இறங்கம்மா இறங்கையாளே சொல்லி இறங்கம்மா சுகமான கையாளே அடி தங்கத்து பத்தினியா அடி தருமுள்ள வாசகி அட பொண்ணு பத்தினியா அடி பூவுள்ள வாசகி அடி தருமர் வெத்தமாவோ அட தருமான தங்கமே அடி தாமரையா வெத்தெடுத்த அருக்காடி தங்கம்மாவோ அப்படி அண்ணம்மார் மூவரும் தான் சாமி சாய்மந்தாண்ணி எல்லாம் தீர்த்தமாக்கி சாய்மந்தாண்ணி எல்லாம் தீர்த்தமாக்கி சாமி கையில் அள்ளி குடிச்சாங்க கையில் அள்ளி மூஞ்சில் அஞ்சு காணி கொடுங்கப்பா அஞ்சு காணி ஆனால் கல்பூர் தடுத்துக்கொண்டாங்க கனி கட்டின எலுமிச்சம் பழம் அறியாத பழம் அஞ்சு பழம் கொடு சாமி தீர்த்தம் போட்டாச்சா தீர்த்த கொடுத்துக்கொண்டா கிழக்கு மூணு நில்லு மங்களம் மங்களம் சுப மங்களம் அங்க பாடி அடுத்தோருக்கு ஒரு மங்களம் 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 சிவ மங்களம் அங்க இடத்து வந்தருக்கு ஒரு மங்களம் 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 சிவ மங்களம் அங்க பாடா அடுத்தருக்கு ஒரு மங்களம் கதை முடிஞ்சது கண்ணு அண்ணம்மாருக்கு 2 பேரும் சாய் மாலி மடப்படிச்சு போனாங்க அருக்காணி தங்க 6 கண்ணியோட 7 கண்ணியாக போனால் காராள பிராமணத்தி அங்கே போய் மாயவங்க கேசவனும் ஜங்கு ஜெயவண்டி வாங்கி பழையபடி ஆட்சி பரிமாணத்தில் கொண்டாங்க இதான் கதை அருக்காணி தங்கம் இன்றைக்கி நம்ம பொன்னிவள நாடு எப்போ போனாலும் அங்கேருந்து ஒரு படி மண்ணை கூட எடுத்து வரப்படாது இங்கெல்லாம் இந்த கோழி கட்டு போடுற பசங்களாம் அங்கேருந்து சாவலை கொண்டாந்து வச்சா நல்லா சண்டை அடிக்க போய் எட்டு வருவாங்க அது போர்க்காலம் அங்கேருந்து ஒரு துண்டு கறியோ ஒரு துண்டு மண்ணோ எதுவும் எட்டு வரப்படாது போங்க வாங்க இன்றைக்கி வருஷம் ஒரு தடவை அந்த காராள பிராமணத்தின் மண்ணை முதிச்சிட்டு வரைகளுக்கு தனி செல்வாக்குண்டு என்று சொல்லி இந்த குடத்தை ஒரு உதவ வச்சு தாண்டிப்போம் தாண்டிப்போம்
தொட்டு கும்பிட்டு அதை அமுச்சு போடும். உங்கள் வீட்டில் கிணறு